அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஜீஜூஸ் ரைட்டிங். இன்றைய பதிவு ஒரு அழகான குட்டி கதை. மாணவர்களுக்கு இப்பதிவு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இக்கதையின் தலைப்பு காக்கை நண்பன். ஒரு விவசாயி தன்னோட நிலத்துல நெல் விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அவரோட வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற மரத்துல ஒரு பெரிய மரம் இருந்துச்சு. அதுல நிறைய காக்காய் வாழ்ந்துக்கிட்டு வந்துச்சுங்க. எப்பவும் தன்னோட வீட்டை சுற்றி சத்தம் போட்டுக்கிட்டே இருந்த காக்கா எல்லாத்தையும் அந்த விவசாயிக்கு பிடிக்கவே பிடிக்காது. இருந்தாலும் தன்னோட வீட்டில் இருந்த பழைய சாப்பாடு தானியங்கள்னு காக்கைகளுக்கு சாப்பிட கொடுப்பாரு. ஒரு நாள் அவரோட விவசாய நிலத்துக்கு நிறைய வெட்டுக்கிளிகள் வந்துச்சுங்க. அதுங்க நிறைய தானியங்கள் மண்ணும் இல்லாமல் பயிர்களையே தின்னு தீர்க்க ஆரம்பிச்சிச்சுங்க. அதை பார்த்த விவசாயி ரொம்ப வருத்தப்பட்டார். எவ்வளவு கஷ்டப்பட்டாவது இந்த வெட்டுக்கிளிகளை துரத்தணும்னு முயற்சி செஞ்சார். ஆனால் நிறைய வெட்டுக்கிளிகள் இருந்ததால் அவரால் எல்லாத்தையும் விரட்ட முடியலை. ரொம்ப வருத்தப்பட்ட விவசாயி ஒன்றுமே செய்ய முடியாமல் வருத்தத்தில் அங்கேயே உட்கார்ந்து தன்னோட நெல் பயிர்களை வெட்டுக்கிளிகள் தின்னு நாசமாக்கிறத பார்த்துக்கிட்டு இருந்தார். வருத்தமாக உட்கார்ந்து இருந்த விவசாயியை பார்த்த காகங்கள் உடனே பறந்து வெட்டுக்கிளிகளை பிடிச்சு திங்க ஆரம்பிச்சிச்சுங்க. இதை பார்த்த விவசாயிக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா வெட்டுக்கிளிகளையும் பிடிச்சு தின்ன காகங்கள் எல்லாம் பார்த்த விவசாயி, அடடா, இத்தனை நாள் நமக்கு தொந்தரவுன்னு நினச்சிக்கிட்ட இருந்த காக்கா எல்லாம் தான் கொடுத்த சின்ன உணவுக்காக இப்போ நமக்கு உதவி செஞ்சு நம்மளை காப்பாத்திடுச்சுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டார். அன்னையில இருந்து காக்காவோட சேர்ந்து தன்னோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சாரு அவரு. இந்த கதையிலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? நம்ம ஒரு உதவி செஞ்சோம் அப்படின்னா, நம்ம ஒரு சூழ்நிலையில் கஷ்டப்படும் போது நம்ம செஞ்ச உதவி நமக்கு தெரியாமல் ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு ஒரு உதவி கிட்டும் என்பதுதான் முற்றிலுமான உண்மை. எனவே ஒருவருக்கு கஷ்டம் வரும்போது நம்மளால் முயன்ற உதவியை கண்டிப்பாக நாம் அவருக்கு செய்ய வேண்டும். இதுவே இக்கதையின் முக்கியமான கருத்தாகும். எனவே காக்கை நண்பன் என்ற கதை அனைவருக்கும் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். If you like my video, please like, share and subscribe my channel ஜீஜூஸ் ரைட்டிங், and for more videos click a bell icon. Thank you for watching. அனைவருக்கும் நன்றி.